ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான வீடியோ, ரொம்ப சூப்பரான வீடியோ வரப்போகுது. என்ன வீடியோன்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் இந்த ரூட்டில் ட்ரை பண்ணவே இல்லை. இன்றைக்கி இந்த ரூட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ரூட்டு. எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி டு மகாராஜா மெட்டு மேகமலை வழியாக போகும் போல், மேகமலை மணலாறு வழியாக போகும் போல் அந்த ரூட்டில் தான் இருக்க மகாராஜா மெட்டு. அந்த ரூட்டுக்கு நம்ம போக போகிறோம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிரி வேல்முறை பஸ் போகிறோம். பின்னாடி வந்துருக்காங்களா, அவங்க தான் கண்ட்ரை தானே. இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தேயிலை தோட்டம், நம்ம மூணாறு மாதிரி தேயிலை தோட்டம், அந்த மாதிரி அனிமல்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து எலிஃபெண்ட் இருக்கும், யானை இருக்கும், பைசன் காட்டு எருமை அது இருக்குன்றிருக்காங்க. அது போக நைட் ஆனால் வந்து புலிகள்லாம் நடமாட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. இன்றைக்கி நம்ம போய் பார்ப்போம், எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம். அந்த ஏரியாவுமே வந்து நான் நேற்று இங்கே போகிற பிளான்னால நேற்றே வந்து நான் நிறையா யூடியூப் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தேன். மேகமலை ரூட் எப்படி இருக்குது என்னன்ட்டு. ரோடுமே வந்து ஒரு மேகமலை வரைக்கும் ஒரு நார்மலாக இருக்குது. அங்கே ரொம்ப மகாராஜா மெட்டு வரைக்கும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதில் வந்து நம்ம ஸ்ரீகிரி வேல்முருகன் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது என்னன்னு பார்த்தே ஆகணும் இந்த ஏரியாவை வந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. அதே மாதிரி இந்த ரூட்டில் வந்து ரொம்ப நாளாகவே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒரு டிரைவர் அண்ணன் இருக்காங்க. நல்லமணி பஸ்ஸில் ஓடுறாரு. அந்த பஸ்ஸில் ஓடிக்கிட்டு இருந்தார். அவர் பேர் வந்து அழகர் சொல்லி. அந்த அண்ணன் வந்து நம்ம வீடியோவில் இன்ட்ரிலாம் கொடுக்கல. நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், திண்டுக்கல் டு திண்டுக்கல் வீடியோ. அந்த வீடியோவில் வண்டி ஓட்டியிருப்பார் டிரைவர் அண்ணன். அந்த வீடியோவில் கூட அவர் வருவார். அவர் இந்த ஏரியா தான் இருக்கார். அவர் தான் கூப்பிட்ட தம்பி வாயா கூப்பிட்டு இருந்தார். கரெக்டான டைம் அமையல, இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. வீடியோவுக்கு வந்தாச்சு. இந்த ரோடுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல். 18 கயிறு பட்டை இருக்காங்க. ரொம்பவே வந்து வளைஞ்சு ஏறுற மாதிரி இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனி டு மகாராஜா மெட்டுக்கு வந்து 70 கிலோமீட்டர் ரொம்ப தான் வருமா. 4 மணி நேரம் ட்ராவலிங் ஆகுறாங்க. வண்டி வந்து கரெக்டாக 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4 மணி 4:30 ஆக தான் போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுதுருக்காங்க. அது எப்படி தான் இருக்குது, இவ்வளோ கம்மியான கிலோமீட்டரில் அப்படி என்ன ரோடு இருக்குது, என்ன எதுவும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அதேமாதிரி டூரிஸ்ட் பிளேஸுங்க இந்த மகாராஜா மெட்டு வந்து ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸுங்க. நிறையா பேர் வந்து வர்றாங்க. நம்ம எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம கூட வந்து நம்ம தம்பி வந்திருக்காரு. அவர் வந்து நம்ம தம்பி ஒரு நம்ம சேனலில் வீடியோ எடுக்கிறப்பல கூட வருவார். 2-3 ட்ரிப்பு நம்ம ராம்நாடு வேல்முறை போடுறப்ப வந்திருந்தார் கூட. அதுக்கப்புறம் திருநெல்வேலி 9 பஸ்ஸில் ஓடுறப்ப கூட வந்திருந்தார். ஆனால் இப்போ வரைக்கும் பேசே காட்டலை. இன்னைக்கு தான் சரி காட்டுறா பேச கூட வரையறா அப்படின்னு சொல்லி சொல்லவும் பேச காட்டியிருக்காரு. நம்ம எப்படி இருக்கேன்னா எதுவும் பார்க்கலாம். இப்போயே வண்டி கீழே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்கிறேன். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பெரியகுளம் டு மகாராஜா மெட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. மொத்தத்துக்கு வந்து இந்த வண்டிக்கு வந்து 4 சிங்கிள் இருக்கான். ஆனால் 2 சிங்கிள் தான் ஓட்டுறாங்க. அது சிங்கிள் டிக்கெட் இல்லை. பெரியகுளம் ஆக்சுவலாக போல பெரியகுளத்தில் தான் வண்டி ஆல்ட் ஆகிறாங்க. பெரியகுளம் போல தேனியில் வந்து இப்போ நம்ம ஏறின டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கு ஏறிப்போம். கரெக்டாக 4-4:30 தான் வந்து அங்கே போக சொல்லியிருக்காங்க மகாராஜா மெட்டுக்கு. வழி பார்த்தீங்கன்னா தேனி, சின்னமனூர், மேகமலை, மணலாறு, மகாராஜா மெட்டு அந்த வழியில் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா சின்ன பஸ்ஸு 10 மீட்டர் ஜஸ்ட்டுங்க. நம்ம 10.5 பார்த்துருப்போம், 11.4 பார்த்துருப்போம், 12 மீட்டர் பார்த்துருப்போம். இது 10 மீட்டருங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 சீட்டு தான் இந்த பஸ்ஸில் இருக்குது. வண்டி ஆக்சுவலாக மலையில் ஏற நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்ட்ரோ வந்து கொடுக்க முடியல. ஏன்னா கரெக்டாக நானும் வரவும் பஸ்ஸு கிளம்பிட்டாங்க. அதனால் ரன்னிங்கில் இன்ட்ரோ கொடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து இந்த ஏரியாவை கவர் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னா எதுவும் பார்ப்போம். மீடியை வந்து கேபின் எல்லாம் பார்ப்போம். அதேமாதிரி பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்லாம் எடுக்கலாம். டிப்பர் தான் எடுக்கணும். அதுவும் வந்து ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். வண்டிக்கு சரி போய்கிட்டு இருக்கு, எப்படி ஓட்டுறாங்க என்ன எதுவும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி ஏற ஆரம்பிச்சிருக்கு. ரோடே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேபின் சைடெல்லாம் நீங்களே பார்க்கலாம். அது போக இந்த ரூட்டை பார்த்துட்டு நீங்கள் எதாவது சொல்லணும்னா கமெண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேனி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மணி பார்த்திங்கன்னா பிற்பகல் 1 ஆகுது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா தேனி டு மகாராஜா மெட்டு நம்ம ஸ்ரீகிரி வேல்முருகில் தான் போக போகிறோம். என்னடா வீரா புதுசாக கேபின் ட்ரெயினில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கேட்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லி சில இடத்துல மட்டும் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் வர்ற ஜெயம் வேல்முருகன் பஸ் நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரேட். இந்த பஸ் மதுரை டு கம்பம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளுடைய சேனலில் இந்த பஸ்ஸோ வீடியோ எடுத்திருக்கோம். அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பழனி போயிட்டு திண்டுக்கல் போயிட்டு வரேன். இல்லை நான் பார்த்தேன் பழனி கொடைக்கானல் போட்டுருந்தேன். ஆமாம், பழனி கொடைக்கானல் ஜே பஸ்ஸில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கிட்டு இருந்து ஒரு பிஆர்சி கவர்மெண்ட்டில் அதே பிஆர்சி தான் போட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் டியூட்டி இன்றைக்கி மாற்றிருக்கீங்களே. இந்த எஸ்என்ஆர் மோட்டார்ஸ் பஸ் பார்த்திங்கன்னா மதுரை டு போடி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சிங்கிள் பெரிய கட்சிங்களாக ஓட்டுறாங்க. இந்த பஸ்ஸில் நம்ம வீடியோ எடுத்தாச்சு. இந்த வீடியோவை ஒரு சில நாள்லேயே வந்து நம்ம அப்லோடு பண்ணிடலாம் நம்ம சேனலில். நம்ம இப்போ தேனி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு ஸ்ரீகிரி வேல்முருகன். நம்ம ஸ்ரீகிரி வேல்முருகன் பார்த்திங்கன்னா 2 சிங்கிளுமே வந்து வீரவாண்டி கௌமாரியம்மன் கோயில் வழியாக தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சு முல்லை பெரியார் அணையிலிருந்து தண்ணி ஆற்றுல சூப்பராகவே இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு, பார்க்குறதுக்கு வந்து நல்லா அருமையாக இருந்துச்சு. 2 பக்கம் கவர் பண்ணியிருக்கோம், நல்லா பாருங்கள். வீரவாண்டி கௌமாரியம்மன் கோவில் இந்த வழியாக தான் நம்ம ஸ்ரீகிரி வேல்முருகன் 2 சிங்கிளுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்ரீகிரி வேல்முருகன் பஸ் சின்னமனூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பேசஞ்சரை ஏற்றிட்டு லக்கேஜ் எதுவும் இருந்தால் ஏற்றிட்டு தான் போகிறாங்க. இறக்கமாக இருக்கு, ஆனால் வீடியோவில் பார்க்குறது நார்மலாக இருக்கு. சாப்பாடு சரிங்கண்ணா சரிங்கண்ணா. மேகமலை, மணலார், மகாராஜா மெட்டு போகிறவங்க டீசல் பெட்ரோல் ஃபியூல் ஸ்டேஷன் இங்கேயே இருக்குது, இங்கேயே போட்டுக்கோங்க. இதை விட்டாச்சுன்னா அடுத்து எங்கேயுமே கிடையாது. நம்ம ஸ்ரீகிரி வேல்முருகன் இங்கே தான் வந்து ஃபியூல் ஃபுல் பண்ணாங்க.
இந்த சோதனை சாவடி பார்த்திங்கன்னா வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இயங்கி வருது. 6 to 6 தான் அலோவ் பண்ணுறாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறது கிடையாது யாருமே. அதே மாதிரி டூ வீலரில் வர்றவங்க வந்து கட்டாயம் ஹெல்மெட்டு போட்டு வரணும். அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ரீஹரி வேல்முருகன் பஸ்ஸுமே என்ட்ரி போட்டு தான் போனாங்க. மேகமலை வரைக்கும் ஒரு நார்மலாக இருக்குது. அப்படின்னா ரொம்ப மகாராஜா மட்டும் வரைக்கும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதில் வந்து நம்ம ஸ்ரீகிரி வேல்முருகன் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது என்னன்னு பார்த்தே ஆகணும். இந்த ஏரியாவை வந்து எப்படி சொல்லிவிடுறான்னு. அதே மாதிரி இந்த ரூட்டில் வந்து ரொம்ப நாளாகவே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் இருக்காங்க. நல்லபடி பஸ்ஸில் போகிறாரு. பஸ்ஸில் ஓடிக்கிட்டு இருந்தார். அவர் பேர் வந்து அழகரிஞ்சி. அந்த அண்ணன் வந்து நம்ம வீட்டில் இன்டர்வியூ கொடுக்கல. நம்ம வீடியோ போட்டு திண்டுக்கல் டு திண்டுக்கல் அந்த வீடியோவில் வண்டி ஓட்டிருப்பாரு டிரைவர். அந்த வீடியோவில் கூட அவர் வருவார். அவர் இந்த ஏரியா தான் இருக்கார். அவர் தான் கூட்டு தம்பி வாயா இருந்தார். கரெக்டான டைம் அமையல. இன்னைக்கு 55 முடிவுக்கு வந்தாச்சு. இந்த ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. 18 கயிறு பண்ணிருக்காங்க. ரொம்பவே வந்து வளைஞ்சு வளைஞ்சு ஏற மாதிரி இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா தேனி டு மகாராஜாபேட்டுக்கு வந்து 70 கிலோமீட்டர் 4.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அது எப்படி தான் இருக்குது இவ்வளோ கம்மியான பேப்பரில் அவ்வளோ என்ன ரோடு இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு வந்து அதே மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் அந்த மகாராஜாபேட்டு வந்து ரொம்பவே டூரிஸ்ட் பிளேஸில் நிறைய பேர் வந்து வர்றாங்க. எப்படி தான் இருக்குன்னு பார்க்க வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம கூட ஒரு தம்பி வந்திருக்காரு. தம்பி நம்ம சேனலில் வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் கூட வருவார். நம்ம ராம்நாடு வருவார் பக்கம் வந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப பயணம் வந்து நம்ம கூடவே திருநெல்வேலி பயணத்தில் ஒரு நம்ம கூட வந்திருக்காரு. ஆனால் இது வரைக்கும் பேசி காட்டலை. இன்னைக்கு தான் சரி காட்டுறாங்க. கூட வரையலாம் அப்படின்னு சொல்லி கடிச்சு சரி கேட்டால் இது பார்க்கலாம். உண்மையே வண்டி பேசி ஏற ஆரம்பிச்சு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்கிறேன். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பெரியகுளம் டு மகாராஜாபேட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. மொத்தத்துக்கு வந்து இந்த வண்டிக்கு வந்து 4 சிட்டிங் தான். ஆனால் சிட்டிங்கில் தான் ஓட்டுறாங்க. டிக்கெட்டில் பெரியகுளம் 3 பெரியகுளம் வண்டி இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 18 ஹேர் பென்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹேர் பென்ஸ்லேயும் வந்து ஒளி எழுப்பிட்டு வந்து போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கீழேருந்து மேலே மகாராஜாபேட்டுனாலும் சரி, மேகமலை ஏறுறதுக்கும் ஒரே ரூட்டு, இறங்குறதுக்கும் ஒரே ரூட்டு. அதனால் வந்து முன்னக்கூடியே வந்து ஒளி எழுப்பிட்டு போனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். வண்டி ஆக்சுவலாக மலையில் ஏற பார்த்தாலே தெரியும். எவ்வளோ வந்து கொடுக்க முடியல. ஏன்னா கரெக்டாக நாலு வரவும் 10 கிலோமீட்டர் வண்டிக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து ஏரியாவை கவர் பண்ணுவோம். எப்படி இருக்கு என்ன ஏறணும் பார்ப்போம். மீதி வந்து கேட்கறது பார்ப்போம். அதே மாதிரி பஸ்ஸோட இன்டீரியர் எடுத்தோன்னா டிஃபரெண்ட் அது வந்து ஒரு கரெக்டாக பார்க்கலாம். வண்டிக்கு சரி
இந்த மேகமலை பார்த்திங்கன்னா கீழே இருந்து கடல் மட்டத்தில் இருந்து 6500 அடி உயரத்தில் இருக்கான். அதனால் வந்து பஸ்ஸு மேலே ஏற ஏற வந்து அந்த வெயிலுடைய தாக்கம்லாம் குறைஞ்சி கூலிங்காகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. நம்ம ஸ்ரீஹரி வேல்முருகனில் பஸ் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 90 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நானும் தம்பியும் போனதுனால 2 டிக்கெட்டு 90. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்றதுக்கு வண்டி நிப்பாட்டினாங்க. டீ கடை இந்த இடத்துல நிப்பாட்டி டீ சாப்பிட்டாங்க. அதுபோக ஒரு ஐயா கடை வச்சுருக்காரு. இந்த ஐயா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 45 இயர்ஸாக வந்து கடை வச்சுருக்காராம். அங்கே டீ அது போக வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் வடை எல்லாமே போட்டு கொடுத்தாங்க. நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து டீ சாப்பிட்டு நிப்பாட்டினாங்க நம்மளுடைய ஸ்ரீஹரி வேல்முருகன். பார்க்கலாமாண்ணே பைசனே?
முடிச்சா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தரமான சம்பவமாக இருக்கா? நம்ம வந்து இதை பாகுபலி படத்தில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் நேரில் பார்க்குறோம். இது மாதிரி நிறையா பார்த்துருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும். மேகமலை என்ட்ரன்ஸோடு முடிஞ்சிடும். அடுத்த பாட்டில் தான் வந்து மேகமலை டு மகாராஜாமேட் வரை கவர் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து ரொம்ப நேச்சுரல் பிளேஸு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வீடியோ வந்து கேபின் ரைடோடு சேர்த்து கவர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hour வரைக்கும் வந்துருச்சு. ஒரு 1.25 மணி நேரம் வரைக்கும் வந்துருச்சு வீடியோ. அதனால் வந்து ஒரே பார்ட்டாக போட முடியாதனால கொஞ்சம் கட் பண்ணி 2 பார்ட்டாக போடுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து மேகமலையோட படிக்கிறோம். அதுக்கப்புறம் மேகமலையிலேருந்து இன்னொரு பார்ட் போடலாமேன்னு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். செகண்ட் பார்ட்டில் வந்து மேகமலையிலேருந்து நம்ம மகாராஜாமேட் வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. மழை வேறு பெஞ்சிச்சு, அதில் நல்லா எடுத்திருக்கு. இது மாதிரி வந்து பைசன் வேறு பார்த்துருக்கு, எலிஃபண்ட் வேறு பார்த்துருக்கு. அதெல்லாம் வந்து சேர்த்து அப்லோடு பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.